آدم إدريس نوح صالح إبراهيم لوط إسماعيل إسحاق يعقوب يوسف أيوب شعيب موسى هارون ذو الكفل داود سليمان إلياس اليسع يونس زكريا يحيى عيسى والآخر الختم الأنبياء محمد المصطفى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على أفضلهم وحاكم النبيين محمد الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد. இன்றைக்கு நான் கூறக்கூடிய வரலாறு எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறது என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறதுல 3 கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதில் முதல் கருத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த வரலாறு நடந்தது என்ற ஒரு சில கருத்துக்கள். இரண்டாவது கருத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறதா ஒரு சில வரலாற்று நூட்களில், குறிப்பாக மேன்யல் அஹ்பார், ஹயாத்துல் குலூப் இது போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த புத்தகத்தை ஷியா புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமாம்கள் நிராகரிச்சிருவாங்க. ஆனால் நஹ்ஜுல் பலாகா என்று சொல்லக்கூடிய ஒரு சில புத்தகத்திலையும் இதே குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதா இந்த சமுதாயம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு வாழ்ந்ததா பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது கருத்து என்னன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டும் ஒரு சில வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நான் எதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு பிறகு இந்த வரலாற்றை நான் பிளேஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சூரா அல் கஸஸ்ல 43வது வசனத்தில் சொல்கிறான், வலக்கத் ஆத்தைனா மூசல் கிதாப மின் பஅதி மா அஹ்லக்னல் குரூனல் ஊலா பஸாயிர லின்னாஸ். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முந்தைய தலைமுறையினர்களை அழித்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை வழங்கினோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு முன்பு தான் நிறைய கவுமுகளை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான். அதற்கென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு பின்பு அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தையும் அழிக்கலை அப்படின்னு சொல்லிட முடியாது. மெஜாரிட்டியில், அதாவது அதிகபட்சத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு முன்பு தான் நிறைய கவுமுகளை அல்லாஹ் தஆலா அழிச்சிருக்கிறான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை பேசுவதற்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை பற்றி பேசிடலான்னு முடிவெடுத்தேன். அதே போன்ற அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குரங்குகளாக மாற்றப்பட்ட சமுதாயத்தை தவிர மற்ற எல்லா சமுதாயத்தையுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்பு தான் அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி மர்ஃபூ ஆனதுன்னு சொல்லிட்டு அல் பஸார் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்துடைய பேர் அஸ்ஹாபுர் ரஸ் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். சூரா அல் ஃபுர்கான்ல 38வது வசனம், வ ஆதம் வ சமூதம் வ அஸ்ஹாபுர் ரஸ்ஸி வ குரூனம் பைன தாலிக கதீரா. அதாவது ஆது சமூகம், சமூது சமூகம், அஸ்ஹாபுர் ரஸ் சமூகம், இவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அனைத்து மக்களும் அழிக்கப்பட்டார்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அவங்க 3 பேர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்கள மட்டும் அழிக்கலை, அவங்களோட அல்லாமல் பல சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறான்னு சொல்கிறான். அதே போன்று இந்த சமூகம் எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுலேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ளது. தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சமுதாயம் எந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ அதே இடத்துல தான் இவங்களும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில அறிவிப்பாளர்கள் யமன் நாட்டில் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அஹ்காஃப் அப்படிங்கிற இடத்துல அவங்க எல்லாருமே பரவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அவங்க ஆது சமுதாயத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த சமுதாயம் வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் உள்ளது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதா இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மஹுல்லா அவங்க எடுத்துரைக்கிறாங்க. இந்த அஸ்ஹாபுர் ரஸ் எந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அஜர்பைஜான் அந்த நாட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏன் இதற்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த மக்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் உள்ளது. ஸோ அந்த மக்கள் இந்தியாவில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் உள்ளது. அதே போன்று சூரா யாசீனில் வருமே ஒரு வரலாறு, அந்த வரலாற்றில் உள்ளவங்க தான் இந்த ரஸ்வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிமா ரஹ்மஹுல்லா சொல்வதா இப்னு ஜுரைஜ் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. அதே போன்று யமாமா நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் பலஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அவங்க வாழ்ந்ததா கதாதா ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. இந்த யாசின் வாசிகளுடைய வரலாறு நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் அந்த யாசின் சூறாவில் வரக்கூடிய அந்த சமுதாயம் தான் ரஸ்வாசிகள் அப்படிங்கிறதுல ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. எதெல்லாம்னு சொன்னால், யாசின் சூறாவில் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும்போது அந்த சமுதாயத்துடைய பெயர் அஸ்ஹாபுல் கரியாத் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே போன்ற அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா 3 நபிமார்கள் அனுப்பி வச்சிருப்பான்.
அதே போன்ற அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு பேரொளியின் மூலமாக அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அஸ்ஹாபுல் ரஸ்ஸுடைய அந்த சமுதாயத்தை பற்றி பார்த்துருந்தோன்னு சொன்னால் இந்த வரலாற்றுக்கு அப்படி மாற்று கருத்துடன் தான் அமைந்திருக்கும். ஸோ அஸ்ஹாபுல் கரியத் சமுதாயம் வேறு, அஸ்ஹாபுல் ரஸ் சமுதாயம் வேறு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே போன்ற ஒரு சில இமாம்கள் சொல்லுவாங்க, சூரா அல் புரூஜில் வந்திருக்கும்ல அஸ்ஹாபுல் உக்தூது, இந்த உக்தூது சமுதாயம் தான் அஸ்ஹாபுர் ரஸ்ன்னு சொல்லிட்டு கூட ஒரு சில இமாம்கள் சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் 2 சமுதாயமே வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க. அதே போன்ற வரலாற்றுலையுமே வேறு வேறு நிகழ்வுகள் தான் நடந்திருக்கும். 2லையுமே மேட்ச் பண்ணி பார்க்குற லெவலுக்கு ஒரு சம்பவமே நடந்திருக்காது. அதே போன்று இந்த அஸ்ஹாபுர் ரஸ் சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 2 நபிக்குமே இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த சமுதாயம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று நூட்கள்லையும் நிறைய இமாம்கள் இந்த விஷயத்தை தான் பிலீவ் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாருமே யமன் நாட்டில் வாழ்ந்ததாகவும், ஜீரூன் பின் சாத் பின் ஆத் பின் அவுஸ் பின் இரம் பின் ஷாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ஜீரூன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஊரை கட்டமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சூரா அல் ஆராஃப்ல 69வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வதுகுரி இது ஜாலக்கும் ஹுலஃபா மிம்பதி கௌமி நூஹின், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு தான் அல்லாஹு தாலா ஹுலஃபா அதாவது ஹிலாஃபத்தை வழங்கினான்னு சொல்லியிருப்பான். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திட்ட சொன்னதா அல்லாஹு தாலா குரானில் நம்மள்கிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிட வேணாம். ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால் நடுவில் இந்த அஸ்ஹாபுர் ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு நீதமான தலைவர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நீதமான தலைவர் இறந்த பிறகு தான் இந்த மக்கள் வழிகெட்டு போனாங்க, அதாவது அஸ்ஹாபுர் ரஸ் சமூகம் வழிகெட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தா அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த ரஸ் சமூகத்தை தான் கிலாஃபத்தை கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு பிறகு அவங்களுடைய மகன்களில் ஷாம் அப்படிங்கிறவங்க அந்த ஊரை ஆட்சி பண்ணாங்களே அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழும்பும். அதாவது அந்த ஷாம் அப்படிங்கிறவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிரதிநிதியாக தான் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் வந்திருக்கும், அவங்க இறந்த பிறகும் கூட. ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கும் இடைப்பட்ட காலங்களில் இந்த அஸ்ஹாபுல் ரஸ் சமுதாயம் வாழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா இதற்கு சூரா ஆராஃப்ல நூஹ் நபிக்கு பிறகு அல்லாஹு தாலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு கிலாஃபத்தை வழங்கியிருந்தேன்னு சொல்லியிருக்க முடியும். ஸோ இந்த குரான் வசனத்திற்கு ஒரு வகையில் இது முரணாக இருக்குது. ஸோ இந்த அஸ்ஹாபுர் ரஸ் சமூகம் எந்த இடத்துல வாழ்ந்தாங்க, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரையில் வரலாற்று குறிப்புகளில் பல செய்திகள் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கணும்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு தான் வாழ்ந்துறதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே போன்று அவங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுல ஒன்று ஜசீரத்துல் அரபு, இன்னொன்று அஜர்பைஜான், இன்னொன்று இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது இந்தியா, இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடங்கள்ல அவங்க வாழ்ந்திருக்கலாம், அல்லாஹ் அலம். சரி, இப்போது அஸ்ஹாபுர் ரஸ்ஸுடைய அந்த சமுதாயத்துடைய வரலாற்றின் பக்கம் செல்லலாம். இந்த ரஸ்வாசிகளை பற்றி தாரிக் அபில் காசிம் அப்துல்லா பின் ஜர்தா ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, இந்த ரஸ்வாசிகள் எங்கே இருந்தாங்கன்னா ஹதூர் என்ற ஒரு ஊரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரிக் பின் அபில் காசிம் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறதா இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க. இந்த ரஸ்வாசிகள் அதாவது ரஸ் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன மீனிங்னு சொன்னால் அதுலேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்னன்னு சொன்னால் அது ஒரு கிணறு, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஊற்று, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நதியை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி 3 கருத்துக்கள் உள்ளது. வலிமையான கருத்து கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபபஅதல்லாஹு இலைஹிம் நபியன், அல்லாஹு தாலா அவர்களிடத்தில் அதாவது அந்த கௌமிற்கு ஒரு நபியை அனுப்புகிறான். யுகாலு லஹு ஹன்லலத் இப்னு சஃபான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நபியுடைய பேர் ஹன்லலா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸுஐல் ரஹ்மஹுல்லா அவங்களும் சொல்கிறாங்க. அதே போன்று இந்த அஸ்ஹாபுர் ரஸ்ஸுக்கென்று வழங்கப்பட்ட அந்த கிணறு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வ தர்மீஹிம் வ தக்ஃபி அர்தஹும் ஜமியன், அவர்களுக்கு அந்த ஊரில் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை ஃபுல்லாத்தையுமே அந்த கிணறு மூலமாக தான் அவங்க அதை பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக உணவு, அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த கிணற்றுல இருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. அதே போன்று தண்ணி குடிப்பதற்கு அவ்வளோ பெரிய கிணறாக அது இருந்தது. கோடை காலம் வந்தாலும் சரி அந்த தண்ணீர் வற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. முதல்ல அந்த மக்கள் எப்படி அங்கே குடியேறினாங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ரூத்துடைய வரலாறுல பார்த்துருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாஷைகள் மூலமாக, மொழியின் மூலமாக பிரிய ஆரம்பித்தாங்க. அங்கே உள்ள மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் குடியேற ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இந்த அஸ்ஹாபுர் ரஸ் சமுதாயம்.
இப்போ அந்த மக்கள் ஹலூர் அப்படிங்கிற ஊரில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. எதை வச்சு அந்த ஊரில் தங்கினாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல கிணறு இருந்தது. ஒரு மக்கள் அந்த ஊரில் வாழ்வதற்கு அடிப்படை தேவை வந்து உணவு. அந்த உணவு வந்து தண்ணி மூலமாக தான் கிடைக்கும். ஸோ அந்த மக்கள் தண்ணீரை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் குடியேறுவாங்க. அப்படி தான் இந்த ரஸ் சமுதாயம், அதாவது அஸ்ஹாபுர் ரஸ் சமுதாயம், அந்த கிணறை பார்த்துட்டு அந்த ஊரில் வந்து குடியேறுறாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க எப்படி அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால், வகால லஹும் மலிகுன் ஆதிலுன் ஹசன் சியலா, அந்த அஸ்ஹாபுர் ரஸ் வாசிகளுக்கு ஒரு அமீர் இருந்தாங்க. அந்த அமீர் அந்த மக்களை வழி நடத்தினாங்க. அந்த அமீரும் முஸ்லீமாக தான் இருந்தாங்க. அந்த அமீர் வழி நடத்துவதன் மூலமாக அந்த மக்களும் வழிகிட்டு போகல. விவசாயம், தண்ணீர், கால்நடைகள் இது எல்லாத்துலேயுமே செழிப்பான ஒரு நாடாக அந்த ஊர் இருந்தது. இப்படி ஒரு அருமையான அமீர் அந்த மக்களுக்கு கிடைத்ததால் அந்த மக்கள் எல்லாருமே அந்த அமீர் மீது அதிகமான பிரியம் வச்சுருந்தாங்க. அவர்களுடைய குணம், நடத்தை, அவர்களுடைய நீதமான ஆட்சி இது எல்லாத்தையும் வச்சு அந்த மக்கள் எல்லாருமே அந்த அரசர் மீது அதிகமான அன்பு வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடம் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிணறுகளை அடிப்படையாக வச்சு தான் நவீன அறிஞர்கள் இந்த அஸ்ஹாபுர் ரஸ் சமுதாயம் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த இண்டஸ் ரிவர் இருக்குல்ல, அந்த நதி, அல்லாஹு தாலா ரஸ்ன்னு சொல்கிறது அந்த இண்டஸ் நதியை தான் குறிக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. எனிவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப செழிப்பாக வாழ்ந்தாங்க. அதே நேரத்தில் அந்த மக்கள் யாருமே அல்லாஹு தாலாவிற்கு இணை வைக்கலை. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அமீர், அந்த மன்னர் வந்து ஒஃபாத் ஆயிடுறாங்க, மரணிச்சிடுறாங்க. வஜது அலைஹி வஜதன் அதீமா, அந்த அரசர் இறந்து போனதுனால மக்கள் எல்லாருமே துக்கத்தில் மூழ்க ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள் யாராலையுமே அந்த அரசர் இறந்து போனதை ஏற்றுக்கிட முடியல. இப்போது அந்த அரசர் மரணித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து இப்லீஸ் அந்த அரசனுடைய ரூபத்தில் வந்து அந்த மக்களை வழிகெடுப்பதற்கு வரான். இப்போ அந்த அமீர் அந்த அரசனுடைய உருவத்தில் வந்து இப்லீஸ் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான், நான் இன்னும் மரணிக்கவில்லை, நான் இறந்து போன பிறகு நீங்கள்லாம் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்ப்பதற்கு தான் அப்படி வேஷம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆரம்பத்தில் அந்த மக்கள் நம்பணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தான் பேசுகிறான். இப்படின்னு சொன்னால், நான் இறந்து போன பிறகும் கூட நீங்கள் வழிகெடாமல் இருக்கிறீங்களா, இஸ்லாத்தில் இருக்கிறீங்களா, அல்லாஹு தஆலாவை வணங்குறீங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கணும், அதற்கு தான் நான் இறந்து போவதை போன்று நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்லீஸ் சொல்கிறான். இப்லீஸுடைய ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஆரம்பத்தில் எடுத்த உடனே நீங்கள் இப்படி மாறுங்க அப்படின்னு சொல்லிட மாட்டான். முதல்ல அந்த மக்கள் எல்லாத்தையுமே நம்ப வைப்பான். அவனுடைய டார்கெட் அந்த சமுதாயம் கிடையாது, அந்த சமுதாயத்திற்கு பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தை தான் அவன் டார்கெட் பண்ணுவான். இது எப்படின்னு சொன்னால், நம்ம சமுதாயத்திலையுமே இதே பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த டெக்னாலஜி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அப்போ உள்ள காலங்களில் நம்ம இந்த மார்க்கத்தை கலப்படம் இல்லாமல் பின்பற்றி இருக்கிறோம். குறிப்பாக இந்த குடும்ப உறவுகளை பேணக்கூடிய மக்களாக வாழ்ந்துருக்கிறோம். சுய ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம், இந்த ஆடைகள், இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒழுக்கமாக இருந்திருக்கிறோம். இது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் கிடையாது, இஸ்லாம் அல்லாத மக்கள் கூட ஒழுக்கமாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இப்போ இந்த பயானை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒரு 30 வயசு இல்லை 40 வயசு இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் ஒழுக்கமாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதில் தப்பு பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கரெக்டாக வளர்க்குறதுல நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அவர்களுக்கெல்லாம் மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, மரியாதைனா என்னன்னு தெரியாது, அன்புனா என்னன்னு தெரியாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நீங்கள் அவங்க எவ்வளோ அழகாக மதிப்பீங்க, சலாம் சொல்லுவீங்க, அவங்க பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் பசங்களை பாருங்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு சைடு சொந்தக்காரங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொரு அறையில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. எதனாலன்னு சொன்னால் அது உங்கள் மேலே தான் தப்பு. ஏன்னு சொன்னால், நீங்கள் கல்வியை கொடுக்குறேன், பெரிய பெரிய ஸ்கூல்களில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யார், நம்ம கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுக்காம தான் நீங்கள் வளர்த்துருப்பீங்க. அதே போன்று மேலப்பாளையம், கடைநல்லூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதாவது அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அந்த ஊருக்குள்ளே தான் அவங்க வந்து பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது முடிவு பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால், அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் கெட்டு போகக்கூடாதுங்கிறது நோக்கமாக இருந்தாலும் கூட, ஒரு சில குடும்பத்தில் அந்த பொண்ணை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னால், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல. அதாவது மாப்பிள்ளையுடைய குடும்பமும் கடைநல்லூர், மேலப்பாளையம் அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி பொண்ணுடைய குடும்பமும் கடைநல்லூர், மேலப்பாளையத்தில் தான் இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை எங்கே வேலை பார்ப்பாருன்னு சொன்னால், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இடங்களில் வேலை பார்ப்பாங்க. பொண்ணை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, சென்னை, பெங்களூர். இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை, அந்த தாயும் தந்தையும் ஒழுக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய பசங்க அவங்க பெங்களூரு, சென்னை அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் வளர்ந்துருந்தோன்னா அவங்களுடைய கலாச்சாரம், சிந்தனைலாம் எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சைத்தானுடைய டார்கெட் வந்து 80s 90s வாழ்ந்த மக்களை அப்படியே விட்டுருவான். அவர்களுடைய சந்ததிகளான 90s கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் சைத்தானுடைய டார்கெட். இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஒழுக்கமாக வளர்ந்தோம், எங்கள் பிள்ளைங்க தானே தப்பு பண்ணுவாங்க.
ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் அல்லாஹு தாலா நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம எப்படி உருவாக்கிட்டு போனோம் அப்படிங்கிறத வச்சு தான் அல்லாஹு தாலா நிச்சயமாக நம்மளை கேள்வி கேட்பான். இப்போ நீங்கள் கேட்கலாம், சென்னை பெங்களூர்லலாம் வளர்ந்தா ஒழுக்கமாக வளர முடியாதா? அதாவது ஒரு சில எக்ஸிஸ்டிங் சேயிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது நல்ல பிள்ளை எங்கே வளர்ந்தாலும் நல்ல பிள்ளையாக வளரும், கெட்ட பிள்ளை எங்கே வளர்ந்தாலும் கெட்டு போக தான் செய்யும் அப்படின்னு. நான் சொல்கிறத ப்ராபபிலிட்டி அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்களா, இல்லை கடைநல்லூர் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மாடர்னாக இருக்காங்களாங்கிறத பாருங்கள். நாமெல்லாம் வளர்ச்சியை நோக்கி போகணும், இந்த ஊரில் இருந்தால் முன்னேற முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை ஃபுல்லாக சைத்தானின் பக்கம், அதாவது சைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றக்கூடிய அந்த வழியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் எப்படி ஒழுக்கமாக வளர்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய சந்ததிகளை எப்படி நம்ம ஒழுக்கமாக வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கோலாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் ஷீத் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயமாக இருக்கலாம், நூஹ் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயமாக இருக்கலாம், ஹூத் அலை இஸ்லாத்து இஸ்லாம், சாலிஹ் அலை இஸ்லாத்து இஸ்லாம், ஷுஹைப் அலை இஸ்லாத்து இஸ்லாம், ஏன் இந்த ரசுவாசிகள், இவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தாலாவுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி கொண்டு நபிமார்களை ஏற்றுக்கொண்ட மக்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் விஷயத்தில் அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் சைத்தான் அந்த சமுதாயத்தை ஈஸியாக டார்கெட் பண்ணி டாமினேட் பண்ணிடுவான். உங்கள் பசங்களுக்கு இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் ஜெனரேட் பண்ணுவது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தா மேபி அல்லாஹ் அவன் ஒரு மாதத்தில் வாங்குகிற சம்பளத்தை வச்சு ஒரு வருஷம் கூட அவன் காலத்தை ஓட்டிடுவான். ஆனால் அவனுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுக்காம வளர்த்தனா அவனால் மறுமை நாளில் ஒரு நிமிஷம் கூட அவனால் சர்வே பண்ண முடியாது. மானம் மரியாதை எதுவுமே இல்லாத அவமானப்பட்ட நிலையில் மறுமை நாளில் எழுப்பப்படுவான். அவங்களுடைய தாய் தந்தையரான நீங்களும் அவமானப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க. 1 lakh 2 lakh சேலரி வாங்கி சிட்டி சைடில் வாழக்கூடிய வாழ்க்கையை விட வெறும் 15,000 ரூபா 20,000 ரூபா சேலரி இருக்கக்கூடிய ஒழுக்கமான மக்கள் வாழக்கூடிய ஊரில் வாழ்வது ரொம்ப சிறந்தது. அது உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே அந்த வாழ்க்கையில் தான் பரக்கத்து இருக்கும். அனாவசியமான செலவு பண்ணாமல் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய குடும்பவியல் சட்டத்தின்படி இந்த உள்ளூரில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையுடைய அந்த சந்தோஷம் எங்கே போனாலும் கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தை அல்லாஹு தாலாட்ட முதல்ல எதை முக்கியத்துவமாக வச்சு துவா கேட்க சொல்லியிருக்கிறாங்க? அவங்க கேட்க சொன்னது ஆஃபியத், அதாவது உடல் ஆரோக்கியத்தை தாயால அப்படின்னு கேட்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. நிச்சயமாக பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது, ஆனாலும் பொருளாதாரத்தை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஓகே, லெட் மீ கண்டினியூ. இப்போ இப்லீஸ் அந்த மக்களை வழிகெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அமீருடைய ரூபத்தில் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசுகிறான். நான் இன்னும் மரணிக்கவில்லை, நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறீங்களா, நல்லபடியாக நடந்துக்கிறீங்களாங்கிறத பார்ப்பதற்கு தான் நான் இறந்த மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பிறகு அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு திரை இடுறான். அந்த திரைக்கு பின்னாடி இருந்து ஒரு சில பெரிய பெரிய மலாக்கள் தலைவர்கள்ட்ட பேசுகிறான். அதன் மூலமாக தான் அந்த ஊரில் நிறைய மூட நம்பிக்கைகள் பிறக்கு. இப்போ அந்த கட்டளைகளை ஃபுல்லாக அந்த மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கைகள்னால அந்த மக்கள் அடிப்படையான விஷயங்களை மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிப்படை விஷயங்கள்லாம் என்னது? அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள், அல்லாஹு தாலா நிறைவேற்ற சொன்ன சடங்குகள், இது எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பித்து அந்த மக்கள் மூட நம்பிக்கையில் மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள், அதற்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த மூட நம்பிக்கைகளில் தான் இருக்கிறாங்க. இப்போது அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தினரிடம் ஒரு நபி அல்லாஹு தாலா இறக்குறான். அந்த நபியுடைய பேர் தான் ஹன்லலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ அந்த நபி வந்து அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிறது உங்களுடைய பழைய அமீர் கிடையாது, தலைவர் கிடையாது, அது வந்து இப்லீஸ், சைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் அந்த நபியை நம்பலை. காலம் செல்ல செல்ல அந்த மக்கள் அந்த மரத்தை கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். அதாவது அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து தான் இப்லீஸ் பேசிகிட்டு இருந்தான், அந்த மரத்தை கடவுளாக எண்ணிக்கொண்டார்கள். அதே போன்று அந்த மரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு, அந்த கிணற்றுக்குமே தனியாக மரியாதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போன்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஆணும் ஆணும் ஓரினைச் சேர்க்கையில் ஈடுபட்டாங்களோ அதே போன்று இந்த ரஸ்வாசிகளில் பெண்களும் ஓரினைச் சேர்க்கையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாற்று குறிப்புகளில் பார்க்க முடிகிறது. அதே போன்று அவங்க ஒரு மரத்தை வணங்கினாங்கன்னு சொன்னோம்ல, அந்த மரம் வந்து பைன் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல அந்த இடத்துல யார் வச்சாங்கன்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான யாஃபிஸ், அவங்க தான் இந்த இடத்துல போய் அந்த மரத்தை நட்டினார்கள் அப்படிங்கிற மாதிரியும் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை பின்பற்றினாங்கன்னு சொன்னால் அந்த மரங்களுக்கு பக்கத்தில் துணிகளை அடுக்குவது, அதே போன்று அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் பால் ஊற்றுறது, இதெல்லாம் பண்ணால் தமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க. காலம் செல்ல செல்ல அந்த மரத்தின் பேரால் சடங்குகள் நடத்துறது, திருவிழாக்கள் நடத்துறது,
இன்னும் எந்த அளவிற்குன்னு சொன்னால், அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 12 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த மரத்தை ஒரு புனிதமான மரமாக கருதுனாங்க. அதே போன்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலாக்கள் தலைவர்கள் அந்த மரத்துக்கு பக்கத்தில் குழந்தைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே நெருங்கக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டாங்க. அதே போன்ற அந்த மரத்திற்கு பக்கத்தில் இருந்து கால்நடைகளை பலி கொடுப்பது, உணவுகளை ஃபுல்லாக வைப்பது, இதை மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் இருந்தது. யாராவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த மரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுல யாராவது தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கடுமையான முறையில் தண்டனை கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் அந்த கிணறு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த கிணற்றின் மூலமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் பயனடைகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது பணக்காரங்க ஏழைங்க அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் அந்த கிணற்றில் இருந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மூட நம்பிக்கை வந்ததுனால அந்த மக்களுக்குள்ள சமத்துவம் உடைய ஆரம்பித்தது. எப்படி ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் ஃபுல்லாக நெருப்பை மூட்டிட்டு அதை சுற்றி நின்று நடனம் ஆடுவாங்களோ, அதே போன்ற ஒரு சில சடங்குகள், அதாவது ஹராமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் அங்கே நடத்த ஆரம்பித்தாங்க. அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு இறக்குன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயற்கையிலே எப்படின்னு சொன்னால், அவர்கள் சின்ன வயதிலிருந்தே அந்த மரத்தின் மீது நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் அல்லாஹு தாலா அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறான். அந்த நபி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க, இந்த மரங்களை நீங்கள் கடவுளாக வணங்கக்கூடாது, இந்த மரத்தை யார் படைத்தானோ அவனை தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் யாருமே அந்த நபி சொன்னதை கேட்கவே இல்லை. அந்த மக்கள் எல்லாருமே அந்த நபியை பார்த்து கிண்டல் அடித்தாங்க. ஒரு சில மக்கள் அந்த நபியை திட்டுனாங்க. அந்த மக்கள் அந்த நபிகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பார்த்தா தெரியலையே, அந்த மரங்கள், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு, அதில் இருக்கக்கூடிய தண்ணினால தான் நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம், உன்னால் எப்படி இந்த கடவுளை திட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபிகிட்ட சொல்கிறாங்க. அந்த நபியும் சொல்கிறாங்க, இந்த கிணறு, இந்த மரங்கள், இது எல்லாத்தையுமே கொடுத்தது அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலாவை வணங்குவதை விட்டு நீங்கள் இப்படி மூட நம்பிக்கையில் இருக்கிறீங்களே. உங்களுடைய முன்னோர்கள்ட்ட, அதாவது அந்த திரைக்கு பின்னாடி இருந்து பேசியது சைத்தான், அதாவது இப்லீஸ் தான் அந்த மன்னருடைய ரூபத்தில் அந்த மக்களை வழிகெடுத்திருக்கிறான். நீங்கள் சைத்தானுடைய அந்த வழிமுறைகளை, அந்த மூட நம்பிக்கைகளை பின்பற்றாதீங்க. நீங்கள் வணங்கக்கூடிய அந்த கிணறு, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த மரம், இதெல்லாம் யார் படைத்தானோ அந்த கடவுளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு அந்த நபி அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த மரங்கள், அந்த கிணறு, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்காங்களா, அந்த மலாக்கள் தலைவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இந்த நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்க, ஒரு த்ரெட்னிங்காக இருக்கிறாங்க. அதனால் இவரை நம்ம மக்களுக்கு மத்தியில் ஒரு சூனியக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாங்க. அதன்படியே அந்த மக்கள் எல்லாருமே அந்த நபியை ஒரு சூனியக்காரர்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்கல. அவங்க தொடர்ந்து அந்த 12 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே பிரச்சாரம் செய்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ தொடர்ந்து அந்த மக்கள் அந்த நபியை ஏற்காமல் இருக்க இப்போ அல்லாஹு தாலா ஒரு சின்ன எச்சரிக்கையை செய்கிறான். அதாவது போன வாட்டியை சொல்லியிருந்தோம்னா, சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு முன்னாடி, எந்த ஒரு சமுதாயத்தையுமே அல்லாஹு தாலா அழிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை செய்வான். அதே போன்று இந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா எந்த விதமான எச்சரிக்கையை செய்கிறான்னு சொன்னால், அந்த மக்கள் வணங்கக்கூடிய அந்த மரங்கள், அந்த மரங்களில் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள் எல்லாமே காய்ந்து போனது. இப்படி காய்ந்து போனதன் மூலமாக அந்த மக்கள் அந்த மரங்களை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பித்தாங்க. நாங்கள் வணங்கக்கூடிய இந்த மரங்களுக்கு என்ன ஆயிற்றுன்னு பயந்தாங்க. அல்லாஹு தாலா எதனால் அந்த மக்கள்கிட்ட இப்படி ஒரு எச்சரிக்கையை செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் வணங்கக்கூடியது கடவுள் கிடையாது, அதை பரிபாலிக்கக்கூடிய ஆற்றல் கூட என்னிடம்தான் உள்ளது அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த மக்கள்கிட்ட காட்டினான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வணங்கக்கூடிய மரங்களுடைய நிலை என்ன ஆயிற்றுன்னு நீங்கள் பாருங்கள், இப்போவாவது நீங்கள் அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் இறை பாதையின் பக்கம் திரும்புங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாருமே அந்த நபி சொன்னபடி கேட்கல. அவங்க எல்லாருமே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பூசாரிகள், அந்த தலைவர்கள் சொன்னபடி தான் கேட்குறாங்க. அந்த தலைவர்கள் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வணங்கக்கூடிய அந்த மரம் நம்ம மீது கோபமாக இருக்குது, அதற்கு காரணமே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இவங்க தொடர்ந்து அந்த மரத்தை திட்டி பேசுவது, கடவுள் இல்லைன்னு சொல்வது, நம்முடைய கடவுள் அந்த மரங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி, இந்த கோபத்தினால தான் அந்த மரங்களுடைய கிளைகள் காய்ந்து போனதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர்கள் அந்த மக்களை கேன்வாஷ் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் அல்லாஹு தாலா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அது என்னன்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிணறுகள் வற்றி போகுது. இப்படி வற்றி போகிறதுனால அந்த மக்களுக்கு தேவையான உணவுகள், தண்ணீர் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போது ஏன் இந்த நிலை ஆயிற்று அப்படின்னு அந்த மக்கள் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ அந்த நபி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மூட நம்பிக்கையிலையும் இந்த இணை வைப்புலையும் நீங்கள் மூழ்கி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரங்கள், இந்த தண்ணீர் இதெல்லாம் வற்றி போனதற்கான காரணம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நம்முடைய கடவுள்களை திட்டிட்டு வரதுனால தான் இந்த மாதிரி நிலை ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எச்சரிக்கைக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதுல அந்த மக்கள் எல்லாருமே தலைவர்கள் சொன்னபடி தான் கேட்குறாங்க. அந்த மக்களில் யாருமே தான் செய்த தவறை உணரவில்லை. அவங்க எல்லாருமே தலைவர்கள் பக்கம்தான் போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை யாருமே கேட்கல.
இப்போது அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னு சொன்னால், ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும். இவர்களை கொலை செய்தாதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பழைய நிலைமைக்கு மாறும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அப்படியே விட்டு வச்சிட்டோம்னா மக்கள் எல்லாருமே அவங்க பக்கம் போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே நம்ம பக்கம் வராங்க, நம்மளுடைய அந்த துவா மூலமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால் மக்கள் எல்லாருமே ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பக்கம் போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தலைவர்கள் எல்லாருமே அந்த மக்கள்கிட்ட போய் இந்த ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்து விட்டாதான் அந்த ஊர் முதல்ல எப்படி செழிப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி பழையபடி அந்த நிலைமைக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்கிட்ட சொல்லி அந்த மக்களையும் இந்த நபியை கொலை செய்வதில் உடன்பட வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. சரி, இப்போது எப்படி கொலை செய்வது அப்படிங்கிற கேள்வி எழும்பினதும் அந்த தலைவர்களில் ஒருவர் சொல்கிறாங்க, இந்த நபி அந்த மரத்தையும் அந்த கிணறையும் தானே திட்டி பேசுகிறாங்க, அது கடவுள் கிடையாதுன்னு. நாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லுவோம், இந்த நபி அப்படி உயிரோடு அந்த கிணத்துல தூக்கி போட்டுடணும். அந்த கிணத்துல தூக்கி போட்ட உடனே அதை அப்படியே மூடிட்டோன்னா அந்த கிணறு நம்மளை மன்னிச்சு விட்டுரும். ஸோ அந்த நபியை தூக்கி அந்த கிணத்துல போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த கிணறு பழையபடி தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இதன் மூலமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த தலைவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த மக்களில் பெரும்பாலானோர் இந்த விஷயத்துக்கு உடன்படுறாங்க. இப்போ அந்த தலைவர்கள் பூசாரிகள் எல்லாருமே அந்த ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டிற்கு சென்று நாம் இருவருக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை போடுவோம், நீங்கள் எங்களோடு வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ எங்கே வரணும்னு அந்த நபி கேட்குறாங்க. அதற்கு அந்த தலைவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் வந்து அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. இந்த நிலைமை பழைய நிலைமைக்கு மாறணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எல்லாரும் உங்கள் சொன்னபடி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொன்னது பொய்யா உண்மையா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளாத அந்த நபி அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த நபி அந்த கிணற்றுக்கு பக்கம் வருவதற்கு முன்னாடியே இந்த தலைவர்கள் அந்த கிணற்றுக்கு கீழே ஃபுல்லாக கற்களின் மூலமாக நிரப்புறாங்க. இப்போ ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திற்கு வந்த உடனே அந்த தலைவர்களில் ஒரு தலைவர் கண்ணை காட்டுறாங்க. உடனே ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிந்து கொள்கிறாங்க, இவங்க நம்மள்கிட்ட பேசுறதுக்கு அழைக்கல, நம்மளை கொலை செய்கிறதுக்கு தான் அழைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாருமே ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நபி அவங்கள பார்த்து பயந்து ஓடலை. இப்போ அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நபியை அந்த கிணற்றுல தூக்கி அப்படி உயிரோடு தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறங்கள் அப்படி எடுத்து அப்படி மூடி வச்சிடுறாங்க. இப்போது ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடல் 2 கற்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டது. அவர்களுடைய உடல்களில் அதிகமான காயம் ஏற்பட்ட பிறகும் கூட 4 நாட்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அந்த 4 நாட்கள்லையுமே வெளியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தலைவர்கள் எல்லாருமே ஒரு கொண்டாட்டம் மாதிரி செய்கிறாங்க. திருவிழாக்கள் மாதிரி ஏற்படுத்தி அந்த கிணறு அந்த மரங்களுக்கு பக்கத்தில் பலி கொடுப்பது, அதே போன்று நிறைய ஹராமான சடங்குகள் மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. ஆனால் அந்த கிணற்றுக்கு கீழே ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 4 நாட்களாக அந்த காயங்களோடு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. இந்த 4 நாட்கள்லையாவது அந்த மக்கள் மனம் வாரி அந்த நபியை காப்பாற்றி அந்த மக்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க. ஆனால் அந்த மக்கள் எல்லாருமே அந்த மூட நம்பிக்கையில தான் மூழ்கி இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் கூட அந்த நபியை காப்பாற்ற வரலை. இப்போ 5வது நாளில் அல்லாஹு தாலாட்ட அந்த நபி துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய பணியை நிறைவேற்றி விட்டேன், இந்த மக்கள் என்னை நிராகரிச்சிட்டாங்க, அதனால இந்த மக்களை நீ சும்மா விட்டுறாத அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அதே வேதனையோடு அந்த நபி 6வது நாளில் மரணிக்கிறாங்க. இப்போ அதே 6வது நாளில் அந்த மக்கள் எல்லாருமே வானத்தை நோக்கி மழைக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தை நோக்கி அதாபை இறக்கி வச்சுட்டான். ஒரு நிலநடுக்கம் மூலமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இதன் அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா சூரா அல் ஃபுர்கானில் 38வது வசனத்தில் அல்லாஹு தாலா அஸ்ஹாபுர் ரஸ் சமுதாயத்தை அழித்து போட்டோன்னு சொல்கிறான். இப்போது கடைசி அந்த ஊருடைய நிலை எவ்வாறு ஆனதுன்னு சொன்னால், அந்த மக்கள் எல்லாருமே அழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வாழ்ந்த வீடுகளில் ஃபுல்லாக ஜின்களும் காட்டு விலங்குகளும் குடியேறியது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று முகமது பின் காபு குரலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை பொறுத்தவரையில் சொர்க்கத்தில் முதல்ல நுழையக்கூடிய மனிதர் யாருன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் முதல்ல நுழைவாங்கன்னு சொல்லிட்டு ஹதீதுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வரலாற்று குறிப்பில் முதல்ல நுழையக்கூடிய மனிதர் யாருன்னு சொன்னால் ஒரு கருப்பு நிறத்த அடிமைன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இந்த கருப்பு நிறத்த அடிமைக்கு எப்படி அல்லாஹு தாலா முதல்ல சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு சொன்னால், இந்த ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க கிணற்றுல அடைக்கப்பட்டாங்கல்ல, இந்த ஹன்லல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றுல அடைக்கப்பட்ட உடனே 6வது நாள்லே இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க 6 நாட்கள் இல்லை, இன்னும் நிறைய நாட்கள் அவங்க உயிரோடு இருந்தாங்க அந்த கிணற்றுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவங்க அப்படி கிணற்றுல இருக்கும்போது இந்த கருப்பு நிறத்த அடிமை தான் போய் அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. மக்கள் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து அந்த கிணற்றுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பாறையை அப்படியே எடுத்து வச்சு
உள்ளே இருக்கக்கூடிய அந்த நபிக்கு உணவும் தண்ணியும் வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில் போட்டிருக்குது. ஒரு நாள் இந்த நபி அந்த கிணற்றுக்குள்ளே இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட அந்த மக்கள் எல்லாருமே அந்த கிணற்றை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த கருப்பு நிறத்தை அடிமை அந்த மக்கள்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு 14 ஆண்டுகள் தூக்கத்தை கொடுத்தான். அதாவது குகைவாசிகள் எப்படி பல ஆண்டுகள் உறங்குனாங்களோ அதே போன்று இவங்க 14 ஆண்டுகள் உறங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று எப்படி அந்த குகைவாசிகளுக்கு எப்படி அல்லாஹு தாலா காதுகளில் திரையிட்டானோ அதே போன்று இந்த கருப்பு நிறத்தை அடிமைக்கு அல்லாஹு தாலா காதுகளில் தான் திரையிட்டேன்னு சொல்கிறான். அது எப்படின்னு இன்ஷால்லா சூரா அல் கஹ்ஃப் அந்த வரலாறு பார்க்கும்போது இன்ஷால்லா நான் சொல்கிறேன். இப்போ திருப்பி அந்த கருப்பு நிறத்தை அடிமை 14 ஆண்டுகளுக்கு பிறகு எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல கிணறு அப்படிங்கிற ஒன்றே இல்லை. ஸோ அதற்கு பிறகு அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. இந்த செய்தி பலகீனமான செய்தின்னு சொல்லிட்டு கூட இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஊர் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான். அந்த குரானுடைய வசனத்திற்கு முரணாக இருக்கிறதுனால இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லா அதை மறுக்கிறாங்க. மேபி வேற ஒரு மக்கள் கூட அந்த ஊரில் வந்து குடியேறி இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். ஸோ இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் கொண்ட செய்திகளாக தான் இருக்குது. இந்த செய்திகளில் உண்மைத்தன்மை பொய்த்தன்மை இது இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய மாரல், அதாவது இந்த வரலாற்றில் நம்ம எடுக்கக்கூடிய படிப்பினை, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த செய்திகளை பொறுத்தவரையில் உண்மை பொய் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான்.